நல்லா கருவாடு நல்லா பெருங்கருவாடு இருக்கும். எண்ணெயில் வரும்போது கருவாடு விதத்தமாயிருந்து நல்லா வாசனையும் நல்லா தூக்கலாக வருது. தின்றதில்ல மிக்சியில் அரைக்கிறது கிரைண்டரில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம். மிளகாட்டி கருவாட்டு குழம்பு வச்சு அதான் கொதி வந்துருச்சு. கிளறி உரண்டை பிடிச்சிருது. பையன் கூட்டது தான் வேணும் வரட்டு பையன் கூட்டு நின்றுட்டு மாட்ட குழந்தை அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க குழந்தைக்கு சோறுன்ற சோறே வேண்டான்றான். அந்த வருஷம் கொள்ளை போட்டிருந்தாங்க, இப்ப இந்த வருஷம் போட்டிருந்தாமே அப்படி. ஓ கருவாட்டு குழம்பா சூப்பர்வா. இது என்னென்ன போட்டுருக்கு? கருவா சாந்தாட்டுங்களா? செக்கில் ஆட்டினா தான் வைக்க முடியும். என்னென்ன போட்டுருக்குது? இதுக்கு இன்னும் போடுறது சாமான கொண்டாரு. சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய், வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டிடலாம். ஆட்டி குழம்பு ஊத்துனா தான் நல்லக்கும். இதை வேக வச்சு நீங்க குழம்பு வணக்கி விட்டுதான் எண்ணெய் ஊற்றி வணக்கி விட்டுதான் அப்புறம் இதை ஊற்றணும். ஓ சூப்பர் சூப்பர். நம்ம கிழங்கு கொஞ்சம் வேட்டு இந்த கத்திரிக்காயும் போடலாம். ஓ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு. அப்புறம் வரப்பு வேணும் நீங்களெல்லாம் தான். கருவாடு அருமையா இருக்குமாய்யா? கழுவு சுத்தமெல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கு. சரி சரி, இன்னும் அதுக்கு அரிசியில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேகட்டு எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் கருவாட்டு போட்டீங்கன்னா சரி. வேகட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் ஆயிட்டு வந்தா தீர்ந்து. இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு நாளை காலையில் சாப்பிட்டா அருமையா இருக்கு. போதா அது எனக்குக்கா அத்தனை அது காய்ச்சி காய்ச்சானு. நானே ஒரு 7 போட்டுக்கிறேன் போ. போதும். இது என்ன கிராம்பா? அது இப்பாட்டி 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது. 1 மணி ஆயா என்னாச்சு? அதுக்கு மேல நீ என்ன கறி கொடுத்தாலும் தின்னுவோம். இந்த மாட்டுக்கறியா இந்த அண்ணன் இப்படி இப்படி பேசுறீங்கன்றாங்க. அது என்னங்க நீங்க மட்டும் அப்படி பேசுறீங்கன்றாரு. சாமி ஊர் மேல போயிட்டு அது மடப்பள்ளி அன்னைக்கு போய் மாடிட்டு இருப்பேன்.
இந்த கல்லில் ஆட்டி குழம்பு வைக்கிறோட ருசியாக மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் அந்த பக்கம் நிற்கும். வெட்டி அதெல்லாம் அந்த காலத்துல கல்லு தான் மாவு அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் எல்லாம் கல்லுலையே தான். ராய் நரிக்கிறது கல், நேம்பறது மரம், மூங்க மரம் எல்லாம் இயற்கை கொடுத்த. தோத்துறது கொங்கம் எல்லாமே பாங்காட்டுக்குள்ளேருந்து எடுத்த இயற்கையான பொருட்கள் தான். அந்த பொருள் தான் சாப்பிட்றது எல்லாமே அதுலேயே இப்போ நோவு வர்றது ரேஷன் அரிசி தவிர எந்த நோவும் கிடையாது. அரிசி தின்னா நோவு அது தின்னா அந்த நோவு இல்லை. அன்றைக்கெல்லாம் அரிசியே கிடையாதுல்ல. அன்னைக்கெல்லாம் அரிசி இல்லை. ராகி, கம்பு, குதிரைவாளி, கேழ்வரகு, சாமை, இந்த புதிக்கட்டு நெல் அதே தான். இதில் மனசுமா ஜம்முன்னு இருக்குதாயா ஆட்டம். செலவுக்கு அங்கே கோடியான சாமான் மேலே ஒன்றும் நம்ம போடல, எதுவும் போடல. பார்த்துனி தான் இருந்தீங்க. ஆமாம், சும்மா வெங்காயம், மிளகாய், இந்த கல்லு தாயா விஷயம். இந்த ஆட்டுக்கல் ஆட்டுறதா விஷயமாயா. ஆட்டுக்கல் ஆட்டுறது விஷயமா இல்லை, அதுக்கு பொறுப்பான பொருள் போட்டு ஆட்டினா தான் விஷயம். சும்மா கண்டது கலந்தெல்லாம் ஆட்டணும் விஷயம் கிடையாது. சும்மா கண்டது கலந்தெல்லாம் போடாம கரெக்டான பொருள். ஆகவாணி பொடி, இந்த பொட்டுக்கடலை, பச்சை அரிசியெல்லாம் போட்டு ஆட்டுறாங்க. தேங்காய் அதெல்லாம் பண்ணக்கூடாது. தேங்காய் போட்டு சாறு வெடுறக்காலே புளிச்சிடும். இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு சுண்ட வச்சு சாப்பிட்டாலும் அப்படியே கிடக்கு. தேங்காய் வேணும் போட்டா வேண்டாமாயா, தேங்காயே வேண்டாம். அந்த சாப்பிட்றேன்னு போடுறேன். வேண்டாம். சாத்த கருத்துறீங்க, இன்னும் பேச கட்டுறேன். தின்னாது போயிட்டேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படி செய்யுங்க. தேங்காய் மட்டும் குழம்புக்கு நான் போட மாட்டேன். தேங்காய் மட்டும் போடுறது போட்டாலே இது சாத்துக்கு கெடுதல் இதாயா ஒரிஜினல். பச்சரிசி போடுறாங்க. பச்சரிசி போடுறாங்களா? பச்சரிசி பொட்டுக்கடலை பொறன்னு வந்துட்டு வெடிக்குள்ள பொட்டுக்கடலை கொடுத்தோம் பாரு, அது போட்டுறாங்க. எல்லாமே போட்டு எண்ணெய் வறுக்கிறது. தேங்காய் வறுக்கிறாங்க, எண்ணெய் வறுத்தது புளிச்சிடும். தேங்காய் வறுத்தது ஆட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு வாரம் வச்சாலும் அப்படியே கிடக்கு. நம்ம காட்டில் விளையிறது, நம்ம காட்டுக்குள்ளே கிடைக்கிறது, இதை வச்சு பண்ணாவே பெரிய சமையல் ஆகிடுது இதெல்லாம். அன்னைக்கு ஒரு அனத்தம் போட்டுன்னு வந்தாங்க அந்த பச்சை வரைக்கு, நீங்கள் தான் வரலையே. அவளுக்கு டேஸ்ட்டு 2 நேரம் ஒரு சோறு பண்ணி கொடுத்து ஜம்முன்னு தின்ட்டாங்க. அடையாப்பா நான் வராது போதா? இப்பயும் பாடும் அவன் பொறுத்த கை என்னங்க தோன்றிருந்து 2 அனத்தம் பிடிச்சிருக்கிறோம். அடையாப்பா சாப்பிட்டு பார்த்தானு உங்களுக்கு தெரியும். இன்னும் 1 களி தான் பிடிக்கும். ஆட்டு சும்மா சரியாக மணக்குதாயோ. இந்த மிளகுலேயே 2 சோறு தின்னு போயிடலாமையா. 2 வாட்டி சோறு தின்னு வரக்காட்டில் நடந்து வேற கோழி கொண்டு மூட்ட முடியுமா? அப்புறம் சும்மா அந்த சோறை தோசை செஞ்சாலும் ஒரு பக்கம் கிடக்கும் ஓரங்கட்டி. இந்த மிளகுக்கு 2 வாட்டி சோறு இறங்க அப்படி கும்புன்னு மணக்கும். ஒரு துளி இப்போ போட்டால் போதும். ஆட்டினது பச்சை மிளகு வேற சாப்பிடலாம். எப்படி ஆட்டி கொடுக்குறீங்க கொய்ச்சி வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சு பரபரன்னு அடிச்சு 1-2 தோலி அடிஞ்சு அப்படியே அந்த சாம்பார்னு வைக்கிறாங்க. அப்புறம் அதுதான் சாம்பார். நல்லா கல்லுக்கு அதுக்கு நல்லா நசுக்கு நல்லா ஆட்டுப்படுது. இதில் தான் அந்த அரிசி ஆட்டினேன். கையில் காரம் பிடிக்குமாய்யா? பிடிக்கும். பிடிக்கிட்டு அப்போ தானே கழுவுறேன். கருவாட்டை போட்டால் சும்மா அப்படியே கும்புன்னு மணக்குமையா. மிளகு சும்மா அந்த காடு பூரா மணக்குதாயா. வாசனை ஆட்டுக்கல் தாயா. வரானே ஆட்டுக்கல் அந்த ஆட்டுக்கல் கூட இப்போ பிடிக்கல எனக்கு. எண்ணெய் எடுத்து போட்டுங்கிறாங்க. அது எண்ணெய் செலவே நொறுங்கிறதில்ல, இன்னும் விட்டாட்டுறது கையால் நோக்க செலவுதால கூட அடைஞ்சிடும். அது கோடாட்டுங்க தானே நெல் குத்துறக்காகும். மிஷினில் இருக்கிற நெல் இந்த இடத்துல சமையல் இந்த இடத்துல இந்த பாங்காட்டுக்குள்ளே இந்த இடத்துல இந்த ஆனைக்காட்டுக்குள்ளே இப்படி ஒரு மிளகாட்டி இப்படி ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு ராத்திரி 11 மணிக்கு மேலே சாப்பிட்றதுக்கு வரம் வாங்கிட்டு வந்துருக்கோம். 11 மணி இருக்கலாம். 11 மணி ஆகுமா? 8 மணிக்குமா தெரியலையே, வாட்சி பார்த்தா தான் தெரியும். இது காலையில் 11 மணி இல்லை, ஒரு 9 இருக்கு. 9 ஆயிக்காதானே? இல்லையா, நான் முதல்ல வரும்போது 7 ஆயா 7 காலாயா.
இப்போ நான் வந்து இப்போ 2 மணி நேரம் இருக்காதையா இருக்கும். அப்புறம் 9க்கு மேலே தான் இருக்குது. வாட்ச் பார்த்தா தான் தெரியும். 10 மணிக்கு சாப்பிட்ருக்காங்க. 10 மணிக்கு எங்கே சாப்பிடுவேன்? சாப்பிட்டு 10:30 ஆயிரும். சாப்பிட்றலாம். இது கொச்சத்துந்து. இது கொதிச்சு கருவாட்டு போட்டால் ஒரே கொதி தான். வேறு முடியுது. இந்த மாதிரி மிளகு இந்த பாங்காட்டுக்குள்ளே கிடைக்கணுமே. பாங்காட்டில் போய் ஆட்ட முடியும். அப்புறம் ஆட்டுறதால தான் ஆட்ட முடியும். தண்ணி தான் அளக்குறதுல இருக்கனால ஆட்ட முடியுமா? அப்புறம் ஜம்முன்னு மணி போட்டுருவாங்க. எங்கே கற்றுக்கிட்டு இதெல்லாம் சின்ன வயசுலேயே எல்லாம் பழக்க மாட்டேங்குது. சின்ன வயசுலேயே கற்றுக்கணும். எத்தனை வயசுல சோறாக்கி பழகுனேன்? அது எல்லாம் எண்ணெய் தெரியுது. மேலே விட்டு போயிடுவாங்க. பல கை இப்படி கறிக்காய் தான் நம்ம விட்டாண்டு பல மறங்குது. அந்த குழம்புக்கு போட்டால் ஒரு நாள் மட்டும் சாப்பாடான்னு மட்டும் தீயறக்க எடுத்துட்டு நம்ம வந்து வெங்காய தீயுங்கானா ஒன்றுங்கானா வெங்காயம் இப்போ எப்பாய் சோறு களி பண்ணுறது. மலிமை தூரத்துலையா? கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னையே. கல்யாணத்துக்கு முக்கிய அப்போ சின்ன பிள்ளை. எந்த வயசுலேயே அவனுக்கு கல்யாணம் வச்சு? 16, 15 இருக்குமா கல்யாணம் ஆகையில்? ஜாஸ்தி இருந்தாலுங்களாம். 18, 19 இருக்குமா? இருக்கும் கல்யாணம் வைக்கும்போது. இப்போ அச்சக்கும் இப்போ என்ன ஒரு 40, 43 இருக்குமா? ரேஷன் சீட்டில் ரேஷன் சீட்டில் இருக்கிறதெல்லாம் இதான் எங்கள் ஊர் தனியா ரேஷன் சீட்டில் 60 வயசு கிழவனுக்கு வந்து 35 வயசுன்னு போட்டு வச்சுருப்பான். 35ன்னு போட்டுக்கிறானு. ஆமாம். 70 வயசு இப்போ கிழவிக்கு வந்து 18ன்னு போட்டு வச்சுருப்பான் ஓட்டர் ஐடி கார்டில். அதையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுதான். சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம். சூப்பர்ப்பா. இப்போல்லாம் புதுசாலும் நாங்கள் கற்றுக்கல. எங்கள் அம்மா வந்து இப்படி செலவட்டுனே சொல்லாது, ஒன்றும் போடாது. நானே இப்போ கண்டுக்குவேன். எங்கள் அம்மா போடுதல்ல பார்த்துக்க உட்காந்து எண்ணெய் போடுறேன். நான் எண்ணெய் போட்டானே செலவாட்டு செக்க கழுவணும். அப்படிங்க நீ போடு நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு கம்மங்குக்கிக்கணும். இப்போ இந்த ராத்திரியில் இப்படி ஒரு மாங்காட்டில் இந்த கோதை காற்றுல இப்படி ஒரு மிளகாட்டி கருவாட்டு குழம்பு வச்சு ராத்திரியில் எல்லாம் குடும்பம் சகிதமாக குழந்தை குட்டிகளோடு சாப்பிட்றதுங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து மல்லிகாத்தாக்கிட்ட வர வாங்கிட்டு வந்துடுவோம். மல்லிகாத்துக்கிட்ட தான் நான் வர வாங்கினு நீ வாங்கிட்டு வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம். சூப்பர்ப்பா. இப்போல்லாம் புதுசாலும் நாங்கள் கற்றுக்கல. எங்கள் அம்மா வந்து இப்படி செலவாட்டுனே சொல்லாது, ஒன்றும் போடாது. நானே இப்போ கண்டுக்குவேன். கருவாட்டு உள்ள போடுறவோ வந்து காடை ஊற மணக்கு மாதிரி. அப்பா சூப்பர்ப்பா, அருமையான சாந்தாயம். ஒரு டம்ளர் குடித்தா சளி கிளி எல்லாம் போயிடும். எங்கள் அம்மா கருவாட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணோம்னா குழம்பு கொதிக்கல அப்படியே சுடுதண்ணீர் அதை பக்கத்துலேயே ஒரு கழுவு கழும்பி அப்படியே உள்ளே போட்டுரும். குழம்பு கொதிக்குமில்லையா? இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இந்த சாந்து ஊற்றி குழம்பு கொதிக்க வைக்கிறீங்களா? அப்போ போட்டு இறக்கிது. ஆனால் இப்படி எண்ணெயில் வறுத்து பண்ணாது. ஆனால் இது எண்ணெயில் வறுக்கும்போது வாசனையே நல்ல தோக்கலாக இருக்குது. அதான் நல்ல கருவாடு நல்லா தெரிஞ்சதுவாக இருக்கும். எண்ணெயில் வரும்போது கருவாடு இப்படி கூட்டு ஊற்றுவீங்களா? வாய்ப்பு இல்லை. மிக்சியில் தான் அரைப்பாங்க. மிக்சியில் தான் இப்படி கூட்டு ஊற்றுவீங்களான்னு இப்போ இப்படி ஊற்ற மாட்டோம். குழம்பு எல்லாம் கொதிக்க வச்சு கடைசியில் கருவாடு போடுவாங்க. அது லைக் படாது. சாரே நல்லா வைக்காது. அது கெட்டுதான் போக ஒரு வேலை தண்டதே கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணாலும் நமக்கு பிடி படாது. முதல்ல என்னன்னா இது வெங்காயம் முழுக்க தாளிச்சு விட்டு இந்த சாந்து ஊற்றி அப்புறம் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கொதிக்க வச்சு கடைசியில் கருவாடு போட்டு இறக்குவாங்க. அது முறையில் கடைசியில் கருவாடு போட்டால் அது எப்படி உப்பு பிடிக்குமா? உப்பு முதல்ல போட்டுருணும், வணக்கணும். உப்பு பிடிக்கணும் மாதிரி அதுக்கு சும்மா கூட்டில் போட்டால் எண்ணெய் பிடிக்கும் அதுக்கு. அப்புறம் கொதிக்கிற போது சரி போய்க்குது. கறியே இப்படிதான் பண்ணுவோம். கறியே இப்படிதான் முதல்ல எண்ணெயில வணக்கி கூட்டி ஊற்றுப்போம். அதுக்கு வந்து கூட்டி கறியை வேற இந்த உருளைக்காங்காட்ட உருண்டுருணும். இப்படி ஆயிரணும் கறி. அப்படி கட்டி கறி உருண்டி உப்புல வந்துடும். பார்க்கறதுக்கு அள்ளு போடுதாயா? தண்ணி ஊற்றணும். ஆமாம் தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு தண்ணி ஊற்றாயா?
தண்ணி ஒத்தரை கொட்டுற தண்ணி நப்புறேன்னு வெள்ளை அழைச்சி பட்டி முடக்கு தண்ணி இன்னும் தண்ணி தண்ணின்னு சொல்லுவாங்க. வெள்ளை அழைச்சி பட்டி முடக்கு போடும் தண்ணிக்கு. எப்படியா உங்க ஊர் பேர் நான் தெரிஞ்சு வச்சுக்கேன் பாத்தியா? அதான் அக்கா அப்படி நடிக்குது, அதை குடிக்கிறாங்க. என்ன நடிக்குது? இது என்ன ஒரு அண்டாவடி சோறாக்கிட்டு ஏனாயா 8 விசி சோறு கட்டணும்தா. போதும் 3 பேர்த்துக்கு போகுது. உருண்டை ஒட்டுறீங்களா? உருண்டை உருட்டு பார்க்கலாம். ஐயா கொதி வந்துருச்சு. இன்னும் கொதிக்காதுமா? இன்னும் கொதி வந்துருச்சா? வேணுதானே ஒரு அக்கா அடி கொடுக்க வேண்டியது. ராய்க்கறி கிளற மாதிரி. அரே அப்பா. இப்போ அந்த சோறு பதடிக்கு எப்படின்னு கோலை போட்டு திருப்புன்னு அப்புறம் அது எல்லாம் கொல கொலன்னு ஆயிடுது. ஓ அதை போய் எப்படி உருண்டை பிடிச்சிருங்க? அதானே தின்னுவேன். ராய் எப்படி கிளறோமோ அதே மாதிரி கிளறி உரண்டை பிடிச்சிருது. ஆமாம், உருண்டை பிடிச்சி வட்டில் போட்டுக்க வேண்டியதான். அப்படியே தான் நல்ல சட்டி நிக்குமா? கவ மேல கொண்டு கொந்து கிளறணுமா? சோறு எல்லாம் நல்லா எப்படி எனக்கு தெரியுது பாத்தியா? இந்த கவ மேல வந்து ஆள் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு பாருங்க அங்கேயால கவ குக்கிங் பண்றாங்க. போங்க நீங்க வேற உனக்கு தெரிஞ்ச மாதிரி கிளறதான் கலையில தெரியறாங்கள தவிர இன்னும் போதுமா? ரைட். பையன் கூட்டு தான் வேணும் வரட்டு பையன் கூட்டு நின்றுட்டு தின்னணும். அது சின்ன மாட்ட குழந்தை அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணி வச்சுக்கிறாங்க. குழந்தைக்கு சோறே வேணும் குழந்தைய. முடிவு தெரியாது அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்களே அதே பார்த்து உப்பு காரம் பார்க்குற டம்ளர் ஊத்தாயா ஆற வச்சு குடித்தா தெரிஞ்சு போயிடும். அப்பா கருவாட்டு குழம்பு நம்ம ஜூத்தாயா அதிகமாக இருக்கு. ரைட் ரைட். நல்லா ஆற்றுன்னு தெரிஞ்சு போயிடும். உப்பு காரம் ஆரம்பிச்சுன்றவங்க எங்க வயநாட்டம் தான் நீங்கிறோம். பெருமாளான நீ என்ன எல்லாம் கரையிட்டு வந்து சேர்ந்துக்கிறீங்க. இந்த தண்ணி இந்த பக்கம் ஊற்றக்கூடாது. பலர் தண்ணி கலவரம். ஆமா சாமி நம்ம வீட்டுக்கு நேரத்துக்கு மரமால எனக்கு அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. உப்பு சாப்பாடுக்கு எப்படி கரெக்டாக இருக்குது. நாங்கள் வட்டலுக்கு போட்டுக்கிறோம். நாங்கள் குழம்புக்கு வட்டலுக்கு போட்டுக்கிறோம். உப்பு சரி சாப்பாடுக்கு ஜம்முன்னு இருக்குதுப்பா. கருவாடு குழம்பா? அது ஜம்முனுங்குதான் தமிழர் கல்வி அண்ணனுக்கு துளிவேலை கொடுங்க சார். குடிச்சு பார்க்க உப்பு சேர்த்தா உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. நாளைக்கு அந்த நல்லா இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குதா இந்த மிளகுக்கு. அந்த கொடுமை முதல்ல என் கல்யாணம் பண்ண ஊசிலையாலும் ஒண்ணுமே இல்லை. சோத்துக்கு மேல ஆக்கிறதுக்கு சட்டியும் இல்லை. அடே ஆக்கிறதுக்கு சட்டி கூட இல்லையா? சட்டி கூட இல்லை. ஒரு 2 போச்சு தான் குறும்புறு தூக்கின்னு விட்டாங்க. அது இந்த அடுப்பு கையாட்டியும் வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் ஆத்துல செய்வாங்க தண்ணி ஊறுபாட்ட தண்ணி. இப்பதான் வெங்காயம் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் உள்ளக்குது ஒழுகுற கோலதா அப்பெல்லாம். ஆமா அந்த ஒழுகுறது அந்த கணம்பு. எப்படி பையன் நீங்க அண்ணன் எல்லாம் ஒட்டிட்டு இருப்பீங்க? அண்ணாலும் வரல நாங்களே 2 பேரு. 1000 மருங்க. நாங்க 2 பேர் தான். இங்க அப்பா நான் தான் குழந்தை வச்சுன்னு அதான் ராமரு
மல்லிகை தூள் அங்கதான் இருந்தான். ஒரு வருஷமே அங்கேயும் இருந்துக்குன்னு அந்த வருஷம் கொள்ளை போட்டிருந்தாங்க. இப்ப இந்த வருஷம் போட்டிருந்தாமே அப்படி. பெருமாளே சோறு இச்சோடு இதனோட தடை எப்படி வருது, அந்த பலவள சோறுன்ற தடை எப்படி வருதுன்னு அப்புறம் பார்த்து களி கட்டி கூட ஆயிட்டு வரணும். அங்க பட்டி எடுத்து பறிக்காவே ராய்க்கடை எடுத்து இதாகிட்டு வயல் போட்டா கிணக்குன்னு போயிருக்கான். வேற இப்ப போதுமாயே அப்படியே முழுங்கிக்கிறதா? அப்படி முழங்குறதா மெல்லிங்களா இதை போய் எனக்கு ஒரு முழுங்கி பார்க்கலாம். இதா நானெல்லாம் அளவான உருண்டைதாங்க. நான் பெருசா இது கோழி குண்டு. ஆமா குப்பனுக்கு அப்பனெல்லாம் வந்து அப்படியெல்லாம் முழங்க மாட்டேங்க. பிராய்லருக்கு 2 மட்டும் சேரு. பிராய்லர் கோழி 2 மட்டும் சேரு. அச்சோடாலும் முழங்க மாட்டேங்க. எப்பவுமே நான் சாப்பிட்றதே லேட்டு தான். நீங்க ஓட்டர் கடையிலே பார்த்தாலும் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. நான் லேட்டு தான். என்ன எல்லாம் 60 ரூபாய்க்கு சாப்பிட்டா நான் எத்தனை ரூபாய்க்கு சாப்பிடுவேன் தெரியுமா? 5 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவேன். அடேப்பா. அவளுக்கு பிடிக்குது சாப்பிடுவாங்க. ஆமா இந்த ஆம்புலெட்டு இந்த ஓத்தாப்பு அதெல்லாம் நம்மளுக்கு பக்கத்துல வரக்கூடாது. செம டேஸ்ட் இதா உப்பு போட்டதுக்கா. அப்புறம் உப்பு எத்தனை போட்டாலும் உப்பு இல்ல சாறு ருசி கிடையாது. ருசி கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி. ஆமா உப்பு நேரம் ஒரு அளவுதான். அது கறிக்கிறபடியாலும் கறிக்கிற மாதிரியாலும் போடக்கூடாது. கறிக்கிற மாதிரியாலும் போடக்கூடாது. உருண்டை சோறு தின்னு இந்த செங்குண்ணி கருங்குண்ணி இதெல்லாம் போட்டு வணக்கி சுக்குடித்தாளா கீரை அது 2 வெங்காயம் போடுறதாவது 3 வெங்காயம் போட்டுக்கா. மதான்னு சாப்பிட்டு நீ ஒரு பொழுது கொஞ்சம் தின்னா டெம்மே குறையாது. குறையாது. அவ்வளவு ஒரு உருண்டை கறிக்கு வந்து இந்த டேஸ்ட் அதெல்லாம் சேர்த்துணும். சேர்த்துனீங்களான்னா உங்க உடம்புக்கு எந்த இதுவும் டச் பண்ணாது. கிளீன் இருக்கும்.